இந்தியாவில் அமெரிக்கா ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருட்களுக்கு வந்து 50% வரி விதிச்சிருக்காங்க. இப்போ நம்ம திருப்பூர்ல இருந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஜவுளி உற்பத்தி பொருட்கள் வந்து அமெரிக்காவுக்கு போகுது. இப்போ நம்ம மோடி பிரதமர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அமெரிக்காவிலேருந்து விவசாய பொருட்கள் வந்து இறக்குமதி பண்ணுறதுக்கு அனுமதி தர மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை நம்ம நிலைப்பாடு சரின்னு நினைக்கிறீங்க? இல்லை, ஜவுளி அது பாதிக்கக்கூடாதுதான் நாங்கள் நெசவாளருக்காக இங்கே போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். சுத்தமாகவே நழுவி விட்டுருச்சு. கைத்தறி நெசவு உங்களுக்கு தெரியும், உழவும் நெசவும் எவ்வளவு உயிரான பணிங்கிறது உங்களுக்கு தெரியும். உழவன் உயிருக்கான உணவை கொடுப்பான், இவன் மானத்தை மறைக்க உடையை கொடுப்பான். 2 பேரும் வந்து போற்றத்தக்க தெய்வங்கள். அப்படிதான் நமது முன்னோர்கள் போற்றி வந்திருக்காங்க. ஏற்றத்தினால கொங்கு மண்டலத்தில் இருக்கிற திருப்பூர், ஈரோடு, கோவை எல்லா பகுதியிலும் இருக்குமே ஏற்றுமதி. உங்களுக்கு தெரியும், ஆடை உற்பத்தியாளர்களுடைய பொருளாதாரம் பெரிய அளவு வீழ்ச்சி அடையும். நமக்கு அதே மாதிரி ஒவ்வொரு மாநிலத்திலையும் வந்தால் நாடு எவ்வளோ பெரிய பொருளாதார பின்னடைவை சந்திக்கும். அதனால தான் நாங்கள் இந்த தற்சார்புங்கிறத யாருமே பொருட்படுத்தமா. முழுக்க முழுக்க ஒரு நாட்டையே சார்ந்திருப்பது பேராபத்தை கொண்டு போய் நிறுத்தி விட்டு, நம்மளுடையதை அவர் முடிவெடுக்கிறாரு. அவர் ரஷ்யாட்டிருந்து நீ எரிபொருள் வாங்காதேன்றார். ரஷ்யாட்டிருந்து நீ எரி எண்ணெய் வாங்காதேன்னு நமக்கு உத்தரப்படுறார். நாடு நீ எங்க நாட்டுக்கும் என் நாடு என்ன முடிவெடுக்கணும்னு அவர் முடிவெடுக்கிறார். இது பேராபத்தான போக்கு. இது எங்க போய் நிறுத்தும்னு தெரியல. எங்க போய் நிறுத்தும் இந்த முடிவு அப்படின்னு அப்ப பொறுத்திருந்தான் பார்க்கணும். இல்லதான், இராணுவ வீரர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல்லாம் இருந்திருக்கு, காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத சூழல் நடந்து கொண்டிருக்குது. புல்வாமா மாவட்டத்தில் தாக்கி அளிக்கப்பட்டதெல்லாம் இராணுவ வீரர்கள் தான். அது மாதிரி தான் இது. திருடனுக்கு என்ன தலைநகர், என்ன புறநகர், என்ன ஒன்றும் கிடையாது. வீடு வாத்துட்டு திருடுவான். பாதுகாப்பற்ற சூழல் இருக்குது. இங்கே ஒரு நாடே கண்காணிக்கப்படணும். இப்போ நவீன தொழில்நுட்பம் வந்துருச்சு. எல்லா இடங்களையும் கண்காணிப்பு கருவிகளை பொருத்தி 2 கண்கள் நம்மளை எப்போவுமே பார்த்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்தால் தான் ஒரு இது வரும். இந்த மாதிரி குற்றங்களுக்கு கடும் தண்டனைகள் கொடுத்து தடுக்கணும். இல்லைன்னா சாதாரணமாக நிகழுது. அப்படி வாகனத்தில் போகும்போது செல்ஃபோனை பறிச்சுட்டு போகிறது, தாலியை எடுத்துக்கிட்டு போகிறது, சங்கிலியை பறிச்சுட்டு போகிறது, கொலை பண்ணிட்டு போகிறது. சமூகமே, நாடே ஒரு நாடாக மாறிடுச்சுங்கிறதா உண்மை. அதை நம்ம ஒத்துக்கணும். காரணம் மனநிலையில் மாற்ற வரணும். கல்வி அறிவை போதிக்கலை, வாழ்க்கை நெறியை ஒழுக்கத்தை போதிக்கலை. கல்வி வியாபாரம் ஆயிடுச்சு. அதனால இவ்வளவு பிரச்சனை வருது. எங்கே புத்தன், மகாவீரர், காந்தி எல்லாரும் பெரிய பெரிய மகான்கள், ஞானிகள்லாம் பிறந்த பூமி தான் இது. அவங்க ஏதோ போதிச்சா வச்சாங்க, ஆனால் ஒன்றும் மாறுதலை தரலை. கவின் படுகொலையை குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு பரிதாபங்கள் யூடியூபர் கோபி ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காங்க. அதுக்கு கண்டனங்கள் எடுத்துட்டு இருக்காங்க. அதே அமைப்பை ஜாதி அமைப்பை சேர்ந்தவர் வந்து அவரும் வீடியோ எடுத்து அவங்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அந்த வீடியோ பரிதாபங்கள் வந்து யூடியூப் மூலமா வீடியோ வந்து விழிப்புணர்வு பண்ணிருக்காங்க. ஏன் இப்படி பண்றீங்க, நீயும் படிச்சீங்க, அந்த கொலை செய்த தம்பி அவர் சரியா தானே பண்ணியிருக்காரு. அதுல என்ன அவரை எச்சரிக்கிறது? எதன் பொருட்டும் கொலையை ஏற்க முடியாது. அது இந்த முதல்ல தமிழனுக்கு சாதி இல்லை, சாதி தமிழனுக்கு இல்லை. இதுதான் எங்க புரட்சி பாவலர் கற்பிச்சது. தமிழ் ஒரு பேரன்பின் தாய். தமிழன்ல உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று எப்படி பாக்குறீங்க? என்னல நீங்க எந்த வழியில தாழ்ந்துட்டீங்க? உங்களை நான் எந்த இடத்துல உயர்ந்துட்டேன்? இப்படி ஒண்ணும் இல்லையே. ஒருத்தன் என்னில தாழ்ந்தான்னா அங்க தமிழ் தாழ்வு. ஒரு தமிழன் தாழ்றான், அவன் தாழ்த்தி வைக்கப்படுறான். நீ யாரும் தாழ்ந்தவன் இல்லையே, தாழ்த்தி வைக்கப்பட்டவன் தானே, தாழ்த்தப்பட்டவன் தானே. அப்ப யாரு தாழ்த்தியவன் ஒரு கேள்வியே இத்தனை 100 ஆண்டுகள் அவங்களுக்கு எழல. எப்படி எழல? அதான சிக்கல். இங்க என்னன்னா, நம்ம பாட்டனார் அயோத்தியாச பண்டிதர் சொல்றாங்க,
அவன் வெள்ளைக்காரன் வரும்போது அவன் மொத்தமா எல்லாரையும் அடக்கி ஆண்டான், அடிமைப்படுத்தினான். அவனுக்கு நம்ம எல்லாருமே அடிமை தான். ஆனால் இங்கிருந்தவனுக்கு இவனுக்கு கீழே ஒரு அடிமை தேவைப்பட்டிருக்குங்கிற. அவனுக்கு நீங்கள் அடிமை, நான் அடிமை, நம்ம 2 பேருமே அடிமை. ஆனால் எனக்கு நீங்க அடிமையா இருக்கணும்னு தோணுது. இந்த பெரிய நிலச்சுவார்ந்தார்கள் அவங்களுக்குலாம் என்னன்னா, எனக்கு கீழே வருது, நீயே அடிமை, உனக்கு கீழே ஒரு அடிமை இருக்கணும்னு நினைச்சு அடிமைப்படுத்திட்டே இருந்திருக்கான். அந்த நிலையில இருந்து அவன் மேம்படணும்னு தான் அவன் பஞ்சமர நிலத்தை கொடுத்துட்டு இவன்ட்டு போய், ஏன்டா நீ கையிட்டு நிக்கிற, இந்த உனக்கு கொஞ்சம் இடம் இருந்தா நீயே உழுது பொழைச்சுப்பான்னு தான் கொடுத்துருக்கான். அப்ப அதை சொல்றாரு, அப்ப அடிமைக்கு ஒரு அடிமை தேவைப்படுது. எப்படிப்பட்ட கொடுமைன்னு பாருங்க. அந்த மனநிலை தான் இது வர தொடரும். இதை போக்கணும். அண்ணல் அம்பேத்கர் ரொம்ப வருந்தி நம்மை போன்ற பிள்ளைகளுக்கு கற்பிக்கிறார். ஒரு மனிதனை பிறப்பினால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்று நீ எப்படி பாகுபடுத்துறேன்னு கேட்கிறார். ஒருத்தன் உயர் சாதின்னு சொல்லி வச்சதுக்குள்ள பிறந்துட்டாலே அவன் சிறந்தவன் ஆயிடுவானா? அவன் தண்ணி அடிப்பான், அவன் திருடுவான், அடுத்த ஒரு பொருளாக வைப்பான், தன்மனை விட்டு பிறர்மனை நோக்குவான், சமூகம் எதெல்லாம் கேடானது, சமூக ஒழுங்குக்கு மாறானது என்று வச்சிருக்கோ அதையெல்லாம் அவன் செய்வான். குடிச்சிட்டு வேட்டி கலந்து இருந்து தெருவில் கிடப்பான், போற வர பொண்ணுகளை தாலியத்துக்கு ஓடுவான், ஊராஞ்சத்தை பறித்து அபகரிப்பான். இந்த மாதிரி இழி செயலை செய்கிறவன் எல்லாம் ஒரு உயர்ந்த சாதியில் பிறந்தவன் என்பதனாலேயே நீ உயர்ந்தவன் நீ ஏற்கிறியான்னு கேட்கிறவன். நீங்க அண்ணல் அம்பேத்கரை எப்படி எடுத்துக்கிறீங்க? அது இல்லை. நீங்க எல்லாம் சொல்ற இந்த நிலத்திலே அதிகம் படிச்சவன் அவன் தான், பெரிய அறிஞனா வந்தான். அவன் தாழ்த்தப்பட்டவனா, தாழ்ந்த குலத்துல குடியில தாழ்ந்த சாதியில பிறந்துட்டாங்கிறதுக்காக தாழ்த்தப்பட்டேன்னு சொல்லுவீங்க. அப்போ ஒருத்தனுடைய பிறப்பில் பார்க்காத உயர்வு தாழ்வை அவனுடைய செயல்பாடுகளில் பாரு. அவனுக்கு இருக்கிற அறச்சிந்தனை, ஒழுக்கம், கல்வி, அறிவு, நேர்மை, உண்மை. நீ என்ன பெரிய உயர்ந்த சாதியில பிறந்துட்டு ஊழல் லஞ்சம் பண்ணிட்டு இருந்தா நீ உயர்ந்தவன? சொல்லுங்க. மண்ணெளி வித்துட்டு மலையை வெட்டி வித்துக்கிட்டு உயர்ந்த சாதினா நீ உயர்ந்தவன? எப்படி இருக்கு? கள்ளச்சாரம் காய்ச்சி வைக்கிற நீ பெரிய ஜாதி. அப்ப பெரிய ஜாதியா நீ? மாசம் மாசம் கொலை பண்ணிட்டு சிறைக்கு போயிட்டு வர வேணும், அவன் உயர்ந்த சாதி. அந்த காதலை கொலை செய்யணும், அன்பை கொலை செஞ்சிடணும்னு நினைக்கிறதுல ஒரு சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சிந்தனை, அதுதான் தாழ்ந்த சாதி. எப்படி பார்த்தாலும் இந்த உலகத்துல என்ன இருக்குன்றீங்க? அன்பை தவிர என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? எப்படி பார்த்தாலும் அன்பு ஒன்றுதான் மிச்சமா இருக்கு. இது எவ்வளவு பேருடைய வாழ்க்கை சான்று இருக்கு. ஒரு குழந்தையும் பெறல அன்னை தெரேசா. உலகம் பூரா தாயா அப்படியானால் அன்பு கொண்டு உலகத்தை ஆற தெளிவு நேயிச்சார். யாதும் ஊரே யாவரும் கேளீர்னு கற்பித்தவனுடைய பேரனும் பேத்திகளும் சாதிய பெருமைக்கு வெட்டிட்டு கூட்டிட்டு செத்துக்கிட்டு இருந்தா இந்த சமூகம் எங்கே போகுது? எங்கே போகுது? சாதிச்சது என்ன? சாதிச்சது என்ன? சாதிக்காக கொலை செய்யாத, சாதியை கொலை செய், சாதியை கொல்லு. அதான் நீ செய்ய வேண்டியது. சாதிக்க துடிச்ச ஒரு இளைஞனை சாதி கொன்றுச்சு, சமூகம் பார்த்து நின்றுச்சு, வேடிக்கை பார்த்து நின்றுச்சு. எங்க என்ன பண்றோம் பாருங்க. இப்ப இந்த அவர் சரியா தானே சொல்லிருக்காரு. அவரை எச்சரிக்கிறது ஒரு சாதி ஆனவன் தானே, சாதியை திமிர் தானே. அது இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்குது? ஏன்னா இந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும், அந்த சாதிக்காரன் ஓட்டு போயிடும் பார்ப்போம். இந்த ஓட்டுக்காக நிக்கிறவன்ட்ட நாட்டை கொடுத்தீங்கன்னா நாடு நாசமா தான் போகுது. தமிழர்களை இழிவுபடுத்தி ஒரு படம் எடுத்து ஒரு முதலாளி கொண்டு வந்திருக்காரு, ஒரு நடிகர் நடிச்சு கொண்டு வந்திருக்காரு, கிங்டம்னு ஒரு படம். அதை வாங்கி வெளியிடுறது யாருன்னு பாருங்க. திரையரங்கன்னா யாரு? எப்படி இருக்கு? இனத்தை விட பணம் முக்கியமா போயிடுச்சா? அவமானப்படுத்தி கேவலமா எடுத்துட்டு இந்த தமிழர்கள் நாங்கள்லாம் இலங்கையில தங்கம் தான் கடத்திக்கிட்டு இருந்தோமா? போதைப் பொருள்லாம் கடத்திக்கிட்டு இருந்தோமா? சிங்களர்களுக்கு எதுவுமே செய்யல. அந்த தமிழர்களை ஈழத்தமிழர்கள் அவர்கள் தான் அடிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க, அவங்க தான் கொடுமைப்படுத்தினாங்கன்னு எழுதுனா உனக்கு வரலாறு தெரியல. இல்லை எதுக்கு தோடுற? மலையம் எங்க இருக்கு? யாழ்ப்பாணம் எங்க இருக்கு? ஈழத்தமிழ் மக்கள் வாழ்கிற பகுதி இங்க. மலைய மக்கள் இந்தியா வம்சினர் கண்டினியூ வழியால போய் தேயிலை தோட்ட தொழிலாளர்களா போனோம். அவன் தங்கம் கடத்துறான்ற. அப்ப கேட்க நாதி கிடையாது, உனக்கு கேட்க நாதி கிடையாது.
எதையும் செய்யலாம். தமிழனை கேவலப்படுத்தி, தமிழனை அசிங்கப்படுத்தி, தமிழன்ட்ட வியாபாரம் பண்ணிடலாம். அப்படிதான் 60 வருஷமா திராவிட எங்களை கேவலப்படுத்தி, அசிங்கப்படுத்தி, பிச்சைக்காரனாக்கி, என் அடையாளத்தை நான் தமிழன் என்கிற தேசிய தேட அழிச்சு. திராவிடங்கிறது எங்கள் அடையாளங்கள் எல்லாம் திராவிட நாகரிகம், திராவிட பண்பாடு, திராவிட கட்டிடக்கலை அப்படிங்கிறது அது சகித்துக்கிட்டு இருந்தல்ல. அதனால எதையும் செய்யலாம் தமிழன். ஏன்னா அவனுக்கு இன உணர்வு, மான உணர்வு ஒண்ணும் கிடையாது. அவன் மானம் கட்டவன். அதனால அந்த திமிர்ல நீ ஆடிட்டு இந்த படத்தை கொண்டாந்து வெளியிட்டுக்கிட்டு சட்டம் பண்ணிட்டு இருக்கீங்க. வரலாற்றை திருச்சி என் நிலத்துல, என் திரையரங்க, என் மண்ணில் வந்து நான் தொடர்ச்சி அப்படியே பயணங்கள் இருந்ததுனாலதான் நீ ஓட்டிட்டு இருந்துட்ட. இந்த 2 நாள் எடுக்கல, என்ன நடக்கும் பாரு. ஒரு தேட்டர்ல படம் ஓடாது, எந்த படமும் ஓடாது. சேட்டை தானே இதெல்லாம். அறிக்கை கொடுக்குறேன், நாகரிகமா கடிதம் கொண்டு கொடுக்குறேன், எடுத்துருங்கன்ட்டு. அப்படியே என் மானத்தை வித்து உனக்கு பணம் தேவைப்படுது, என் இனத்தின் மானத்தை வித்து. அப்படி என்ன தேவைப்படுது? என்ன தேவைப்படுது? தமிழில் இருந்து கன்னடம் வந்ததுன்னு சொன்னதே எனக்கு கமலஹாசன் சொன்னதே சைக்கல. கன்னடர்கள் கொந்தளிக்கிறாங்க. வரலாற்று உண்மையை பேசுனதுக்கு இந்த தேர்தல்கள் எனக்கு மயிரை வச்சு தூக்கி போட்டு போயிருவேன். பாத்துக்க, சேட்டை பண்ணிட்டாலே அது ஒரு ஜனநாயக அமைப்பா நாங்க இருக்கிற வர எனக்கு ஒண்ணுமே கிடையாது. எனக்கு இனமும் அதன் மானமும் எதிர்கால பாதுகாப்பான நல்வாழ்வும் தான் முக்கியம். இந்த மாதிரி சேட்டையெல்லாம் வச்சுக்க கூடாது. ஒழுங்கு மரியாதை படத்தை எடுத்துட்டு வேற படத்தை போடுங்க. இங்க எல்லா பயிலும் பிடியில நன்னையோட முடியுது இந்த கூட்டம் போராட்டம்லாம். வந்து மொத்தமா ஒரு வேலையும் கிடையாது, எல்லாத்தையும் நிறுத்தான், தூக்க ஆடுறான்னு அடிச்சு விட்டுருவோம். பாத்துக்க, சும்மா தேவையில்லாத சேட்டை, தேவையில்லாதது. வருத்தம் தெரிவிக்கிறது கடிதம் எப்படி?